ஆளையே காணோம். எங்க அம்மாவும் அப்பாவும் வெளிய போயிருக்காங்க, இன்னும் வரல பாரு. என்னக்கா சொல்றீங்க? வெளிய போயிருக்காங்களா? ஆமா, வெளிய தான் போயிருக்காங்க. அதுக்கு எதுக்கு இப்படி கண்ணு பிதுக்குற? ஏக்கா, இந்த நேரத்துல வெளிய போக கூடாது. உங்களுக்கு யாரும் கதை சொல்லலையா? என்ன கதை? எங்களுக்கு யாரும் சொல்லலையே. ஏக்கா, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன். நீங்க யாரும் பயப்பட கூடாது, சரியா? அடுத்து ஆரம்பிச்சிட்டாளா இவ ஒருத்தி? வீட்டுக்கு போய் தொலைய மாட்டேங்காளே. ஏக்கா, நேத்து எங்க அம்மாவும் அப்பாவும் இதே நேரத்துல தான் வெளிய போனாங்க. அப்போ கார்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு வெள்ளை உருவம் தெரிஞ்சுதாங்க்கா. ஏய் சும்மா இரு, இந்த நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா நீனே? ஏக்கா, இல்லக்கா, கதையை கேளுங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் நைட்டு கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் கார் முன்னாடி வந்து நின்னுட்டாங்க்கா. உடனே எங்க அப்பா காரை நிறுத்திட்டாரு. நிறுத்தின உடனே அந்த பேய் அப்படி சிரிச்சுதாங்க்கா, கத்தி சிரிச்சிருக்கு. என்ன சொல்ற? அக்கா பயமா இருக்குக்கா, கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் கதை சொல்லல, இது எல்லாமே உண்மையான கதை தான். என்ன நம்ப போமாரி? சரி சரி, நீ முத வீட்டுக்கு கிளம்பி தொலை. வீட்டுக்கா? எனக்கு தனியா போக பயமா இருக்கு. ஏக்கா, நீங்க ரெண்டு பேரும் என்ன கொஞ்சம் வந்து விட்டுட்டு போயிடுறீங்களா ப்ளீஸ்? எங்களுக்கே இப்போ ஒரு அடி நகர கூட பயமா இருக்கு, நீ எங்களை கூப்பிடுறியாக்கா? பரவாயில்லக்கா, வந்து விட்டுட்டு ஓடியே வந்துருங்க ப்ளீஸ். சரி வா வா, போய் தொலைவோம். சீக்கிரம் நடங்க, பயமா இருக்குல்ல. சே பூமாரி, நீ என்னத்துக்கு பயமால இப்படி ஏறி உட்கார்ந்திருக்க? கீழே இறங்கி தொலை. பயமா இருக்குக்கா எனக்கு. என்னத்துக்கு உனக்கு பயம்? கீழே இறங்கும் போது எனக்கு குறுக்கு வலிக்குது. சிக்கா, நான் வேணா உங்களுக்கு முன்னாடி நடக்கட்டுமாக்கா? எனக்கு பயமா இருக்கு, பின்னாடி வரதுக்கு பயமா இருக்குக்கா. என் பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே இருக்குக்கா. சீ, முன்னாடி போய் தொலைப்பா. சிக்கா, என்னதுக்கா சத்தம்? உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா? ஏ பூமாரி, யாரோ டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கொடுக்குற மாதிரி கேட்டுச்சுபே. பயமா இருக்கு ஆத்தே, என்னத்த பண்ணி தொலையும் தெரியலையே. அம்மாவும் இன்னும் வர காணோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடகடன்னு படி இறங்கி ஓடிடுவோம். பூமாரி சொன்ன மாதிரி எனக்கு லாஸ்ட்ல நடந்து வர பயமா இருக்கு. என் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே தோணுது. திரும்பி பார்க்காம வந்துடணும். ஏக்கா, நீங்க எதுக்கு இப்போ இப்படி கத்துறீங்க? பேய்! அங்க வெள்ளை கலர்ல ஏதோ உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கு நான் கத்துனேன். சை, கண்ணை திறந்து பாரு. அது கண்ணாடி போட்டிருக்கல. அங்க யாருமே இல்ல. வா கீழே போவோம். சும்மா பயந்துட்டு இருக்காத. கண்ணை மூடிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காமலே ஓடிட வேண்டியதான். ஆனா எதுக்கு எனக்கு மட்டும் அந்த வெள்ளை கலர் உருவம் தெரிஞ்சது? பூமாரிக்கும் அவளுக்கும் தெரியலன்னு சொல்றாளுங்க. சரி கீழே போயிருவோம். ஐயக்கா, இது என்ன? இவ்வளவு இருட்டு கசமா இருக்கு. பயமா இருக்கு இந்த இடத்தை பார்த்தாலே. நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து வந்தா இந்த மாதிரியாக்கா இருக்கும் எப்பவும்? அதான பூமாரி, எனக்கும் தெரியல. ரொம்ப வித்தியாசமான இடம் மாதிரி இருக்குல்ல? ஆ, ஆமாக்கா, பயமா இருக்கு. நம்ம இங்க நிக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கேன். வாங்க டக்கு புக்குன்னு ஓடிடுவோம். ஆனா எங்க வீட்டு வாசல் இப்படியா இருக்கும்? என்ன இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பயமா இருக்கு எனக்கு. வா பூமாரி, ஓடிடுவோம். ஏய் ஜூலி, உங்க வீட்லயாச்சும் உங்க அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்கல்ல? எனக்கு பயமா இருக்கு. உங்க வீட்டுக்கு தான் இப்ப போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா பூமாரி, நம்ம அம்மா அப்பா வர வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம், சரியா? சரிக்கா. ஏய் ஜூலி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்படியே கண்ணை முடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க, என்ன அர்த்தம்? அதெல்லாம் எங்க வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. நீங்க வாங்க, பயப்படாம போவோம். எப்பாடி, நம்ம ஒரு வழியா ஜூலி வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமே நம்மளுக்கு எந்த பயமும் இல்ல பூமாரி. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அங்க போவோம். ஆமாக்கா, எனக்கே இப்பதான் உயிரே வந்திருக்கு பாத்துக்கோ. ஏய் ஜூலி, உங்க அம்மாவை எங்க? தெரியல, இரு கூப்பிட்டு பாக்குறேன். அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? வாங்க பிள்ளைகளா, வாங்க வாங்க. ஏய் ஜூலி, என்ன ஆச்சு உங்க அம்மாக்கு? இவ்வளவு பயங்கரமா இருக்கறாங்க. ரெண்டு பல்லு வெளியே தெரியுது. எப்பவே உங்க அம்மா இப்படியா இருப்பாங்க? என்ன இன்னைக்கு எல்லாமே வினோதமா இருக்கு. அதான் பூமாரி, எனக்கும் தெரியல. உங்க அம்மா சிரிக்கிற சிரிப்பே சரியில்லை. ஒருவேளை உங்க அம்மா தான் பேயோ? சிக்கா, அப்படி சொல்லாதீங்க. எங்க அம்மா கிட்ட கேக்குறேன் நானு, இருங்க. ஏம்மா, சொல்லு தங்கம், என்னம்மா? அம்மா, என்னம்மா நீங்க ரொம்ப வித்தியாசமா வாயில ரெண்டு பல்லெல்லாம் வெளியே தெரியற மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, பல்லு செட்டு மாட்டிருக்கேன். பல் செட்டா? இக்கா, நம்ம தான் பயந்துட்டோம். அவங்க பல்லு செட்டு மாட்டிட்டு வந்திருக்காங்களாக்கா. அதான் பூமாரி. ஆமாமா, பல் செட் மாட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா எப்படி அம்மா அழகா இருக்கனா?
2 பல்லு இல்லாம கடந்தல்ல, இன்னைக்கு தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. பல்லு செட்டு மாட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பல்லு செட்டு மாட்ட வேற நேரமே கிடைக்கலையா? நாங்களே ஆல்ரெடி பயந்து போய் இருக்கோம். ஷப்பா உங்களை பார்த்ததும் பயந்தே போயிட்டோம். பயந்துட்டியா? இப்போ மாதிரி சும்மா இருபே. சும்மா சொன்ன ஆண்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பாத்துக்கோங்க இப்பதான். தேங்க்ஸ் செல்லமே. எக்கா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போன் அடிக்கா. யாராச்சும் ஒரு ஆள் போன் அடிச்சு பிள்ளைல என்ன பண்றீங்கன்னு கேட்காங்களா பாரு. இவ்வளவு நேரம் ஆகி வரல, என்ன ஆயிட்டுன்னு தெரியலையே. இரு, நான் ஃபோன் பண்றேன். ட்ரிங் ட்ரிங். ரிங்கு போயிட்டே இருக்கு, போனை எடுக்க மாட்டேங்கி அம்மா. என்னன்னு தெரியல பூமாரி. இரு, இன்னொரு நேரம் ட்ரை பண்றேன். சரிக்கா. நீங்க உட்காருங்க தங்கங்களா, அம்மா போய் சாப்பிடுறதுக்கு எதனா கொண்டு வரேன், சரியா? சரிம்மா, ஒரே பசி, டக்கு புக்குன்னு எடுத்துட்டு வரீங்களா?